50,000 குடும்பங்கள் அங்கே இருக்கணும்னு கனவு கண்டாங்க. இவ்வளவு வருடம் ஆகியும் 3000 குடும்பங்கள் தான் அங்கே வசித்து வருகிறார்கள். அதிலும் பல பிரச்சனைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதனால் இதையெல்லாம் சரி செய்வதற்கு தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இன்று ராஜ்நிவாஸில் அதற்கான கூட்டம், அவர்களுக்கான கவர்னிங் பாடி என்று சொல்லுகின்ற உயர்மட்ட குழு, அதற்கப்புறம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கின்ற குழு, அதில் உள்ள சேவை செய்கின்றவர்களின் குழு, இந்த குழுக்கள் எல்லாம் சேர்ந்து இங்கே ஒரு கூட்டம் போட்டு இன்னும் அதிகமாக அன்னை என்ன உருவகப்படுத்தினார்களோ அந்த ஆரோவில் அந்த சிட்டி வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான முயற்சி முதல்ல ஆரம்பத்தில் இருந்ததற்கு இப்பொழுது பல சுமூகமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கு நான் அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்து இன்று காணும் பொங்கல் அன்று அவர்களுக்கு ஒரு விருந்தும் ஒரு கலந்துரையாடலும் நாம் இங்கே வைத்திருந்தோம். இந்த டெல்லியில் துணைநிலை ஆளுநர்கள் அதிகாரம் எடுக்க முடிவெடுக்க எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால் முதலமைச்சர். அவங்களுக்குள்ள ஒரு இது நடக்குது. அந்த துணைநிலை ஆளுநர்கள் இருக்கின்ற இடங்களில் முதலமைச்சர்கள் இதை சொல்கிறார்கள். ஆனால் துணைநிலை ஆளுநர்கள் என்பவர்கள் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அவங்க எதையெல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்கிறார்கள். அது நான் என்ன செய்கிறேன்னு தான் சொல்ல முடியும். நான் டெல்லி துணைநிலை ஆளுநருக்காக பேச முடியாது. ஆனால் துணைநிலை ஆளுநர்களின் பொறுப்பு என்ன என்பதை புரிந்து கொண்டு முதலமைச்சர்கள் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். எல்லா இடங்களிலுமே இப்பொழுது ஒரு ஆளுநர்களாக இருக்கட்டும், துணைநிலை ஆளுநர்களாக இருக்கட்டும், அவர்கள் நேர்மறையாக செயல்பட்டால் கூட சில விவாதங்கள் வந்து விடுகிறது. ஆனால் எல்லாரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பது எனது விருப்பம். தமிழகத்தில் தமிழகமா தமிழ்நாடா என்ற ஒரு கருத்து நிலவு வருகிறது. நீங்க தமிழ் பெண், அதாவது நீங்க அன்றைக்கே சொல்லி ஆளுநர் சமூகம் சொல்ல முடியாது, தமிழகமா தமிழ்நாடான்னு இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தமிழகத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் அவ்வளவா மாறுபாடு இல்லை. ஆனால் தமிழ்நாடு என்ற வார்த்தைக்கு மிகப்பெரிய சரித்திரம் இருக்கிறது. இது மிக கடுமையான முயற்சிகளுக்கு பின்பு, பல போராட்டங்களுக்கு பின்பு அந்த தமிழ்நாடு என்ற பெயர் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அவ்வளவு இலகுவா அந்த தமிழ்நாடு என்ற பெயரை புறந்தள்ளிவிட முடியாது என்பதுதான் எனது கருத்து. நான் சரியான கருத்து யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்வதும், சில கருத்துக்கள் தவறாக இருந்தால் அது தவறு என்று சுட்டிக்காட்டுறது நான் என்றைக்குமே தவறியதில்லை. என்னை பொறுத்த மட்டும் தமிழகம் என்று நம்ம குறிப்பிடுகிறோம். அதனால தான் நான் சென்னையில் சொல்லும் பொழுது தமிழக அரசு என்று நம்ம சொல்கிறோம், தமிழ்நாடு சட்டமன்றம் என்று சொல்கிறோம். வேறுபாடு இல்லை. ஒன்றை விடுத்து ஒன்று இருக்க முடியாது என்பது எனது கருத்து. ஆளுநர் செயல்பாடு அவரை திரும்ப பழகணும்னு சொல்லிட்டு டிடிவி சொல்லுங்க. நீங்கள் அதிமுக ஒன்றிணைந்து செயல்படணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் அதே அதிமுகவில் ஒரு பிரிவாக இருக்கிற டிடிவி ஆளுநரை திரும்ப பெறணும் தமிழகத்தில். இல்லை, இது ஆளாளோட கருத்துக்கு நான் பதில் சொல்லுறேன். அது கூட அதிமுகனா அவங்க என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கு நான் ஆளுநராக பதில் சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தை சார்ந்தவள் என்ற முறையில், அந்த கட்சியின் சரித்திரம் எனக்கு தெரிகிற முறையில் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் சொன்னேனே தவிர, இதில் அரசியல் கருத்துக்கள் நான் ஒருத்தவங்க சொல்றதுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது. என்னோட கருத்து நான் தெளிவாக சொல்கிறேன். குறிப்பாக துணைநிலை ஆளுநர்கள் என்னை பொறுத்த மட்டும், மற்றவர்கள் எப்படி என்று எனக்கு தெரியாது, என்னை பொறுத்த மட்டும் நான் மக்களுக்காகத்தான் செயல்படுகிறேன். வருகின்ற கோப்புகளை கோப்புகளாக பார்க்காமல் மக்கள் முகங்களாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால தான் தமிழகத்தில் கூட 1000 ரூபாய் அறிவித்து இன்னும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் இப்போ நம்ம புதுச்சேரியில் அதற்கான ஒப்புதல் அறிவிக்கப்பட்டு ஏற்கனவே அதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு 23ஆம் தேதி பெரிய விழாவாக வைத்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம். அதில் மரியாதைக்குரிய முதலமைச்சரும் நானும் கலந்து கொள்கிறோம். அதை ஏன் நான் சொல்றேன்னா, மக்களுக்கான நல்ல திட்டங்களை தான் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். இதில் எங்கேயுமே பாராபட்சம் இல்லை. ஆனால் புதுவையில் என்னன்னா, துணைநிலை ஆளுநர் அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக போராட்டம் அப்படிலாம் சொல்லும்போது அது எல்லாரோட உரிமை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் எனது மனசாட்சிப்படி மக்களுக்கு எது நல்லதோ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் தெளிவாக தொகை நிறைய பேர் போய் சென்றடையில. ஏன்னா நீங்கள் பொங்கல் பரிசு நம்ம கொடுக்காம வங்கி கணக்கு செலுத்தப்படுறோம். நிறைய பேர் மயிலாடுதுறை வரல அப்படின்னு இல்லை, எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்கள் வங்கி கணக்கில் சரியா சேர்க்கப்படும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை, G20 பல நிகழ்வுகள், அதில் நமது கலாச்சாரத்தை பற்றி வருபவர்களுக்கோ, நமது தொன்மையை பற்றி வருபவர்களுக்கோ, நமது உணவு முறையை பற்றி வருபவர்களுக்கு தெரிவிப்பது மட்டும் இல்லாமல், இதில் நம்ம நாட்டோட தொழில் வளர்ச்சி, இந்த சீதோஷ்ண நிலையை பாதுகாப்பதற்கு நம்ம நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது, பொருளாதார வளர்ச்சிக்கு நம்ம நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஸ்டார்ட் அப் ஸ்டாண்டப் இந்தியா போன்ற இதில் இளைஞர்கள் எப்படி தொழிலை தொடங்கி இருக்கிறார்கள், இப்படி நமது நாட்டில் உள்ள நல்லவற்றை வருகின்றவர்களுக்கு எடுத்து சொல்லி
அவர்களும் அதை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு மாபெரும் கணிப்போடு இந்த G20 மாநாடு நடைபெறுகிறது. இல்லை, வர்றவங்க ஆரோவிலுக்கு அழைத்து சென்று வருகிறோம். இப்போ வர்ற டெலிகேட்ஸ் வந்து அந்த பகுதியில் உள்ள பிரம்மாண்டமான இடங்களை, இப்போ ஹைதராபாத்ல வரும்போது அங்கே உள்ள சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இங்கே வருகின்ற வெளிநாட்டு மாநாட்டிற்கு வரும் வெளிநாட்டவரை ஆரோவிலுக்கு அழைத்து சென்று ஆரோவில்லின் தொன்மையையும் அது ஒரு இன்பமான ஒரு இடமாக, அமைதியான இடமாக, ஒரு முக்கியமான இடமாக இருப்பதை பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இங்க இருக்கிற ஆலோசனை கூட்டத்தில் மத்தியிலும் யாராவது கலந்துக்கிற வாய்ப்பு இருக்கா? மத்தியில் இருந்தல ஏற்கனவே தொடர்ந்து மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு தொடர்பு என்னென்ன வழிகாட்டுதல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இதற்காக ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் மரியாதைக்குரிய பிரதம அமைச்சரோடு இணைய வழியாக ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் நானும் கலந்து கொண்டேன். அதில் தான் ஆரோவில்லுக்கு இங்கே வர்றவர்களை கூட்டி செல்கிறோம் என்று ஒரு கருத்தை சொல்லும் பொழுது அது பாராட்டப்பட்டது. நன்றி. இடைத்தேர்தலில் தமிழகத்தில் இடைத்தேர்தலில் வந்து அண்ணாமலை வந்து தமிழ்நாடா தமிழகமா நம்ம மோடி பார்க்கணுவாங்க. இல்லைப்பா, நான் அதுக்கு இப்போ கருத்து சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நான் வந்து அரசியல் கருத்து சொல்ல முடியாது. எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் காலையில் கூட அதனால தான் அரசியல் கருத்து என்பது நான் அதிமுக பற்றி சொல்லலை, தனிப்பட்ட கருத்து என்று தான் சொன்னேன். இது பாஜகவை பற்றி கருத்து சொல்றது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நன்றி.